வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொடக்கம் என்னமோ நல்லா இருக்குது. நமக்கு வர வேண்டிய பணம் வருது, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களால் சில நன்மைகளை நம்ம அடையிறோம், எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 11ல் உச்சம். அப்போ வர வேண்டிய பண வரவுகள் குறிப்பாக, அப்புறம் இந்த வீடுகள் வாங்க விற்க இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில டீலிங்ஸ் எல்லாம் புதுசாக தொடங்கும்னு சொல்ல, ஆனால் கம்ப்ளீஷன் ஆகும் உருப்படியாக. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமான ஒரு வாரமாக இது தொடக்கத்தில் அமையும். நல்ல விஷயம்லாம் நடக்கும். இந்த வாரம் மத்தியமத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டில் யாரெல்லாம் போய் உட்காந்தாங்க? புதன், சுக்கிரன், சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் ராகு. எல்லோரும் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம். சரி, ஒன்றும் நடக்காட்டால் சந்தோஷம், பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் நடக்கலை அவ்வளோதானே, கொஞ்சம் வெயிட் பண்ணால் அப்புறம் எல்லாம் மாறும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் முக்கியமான விஷயம், நம்ம எதாவது தப்பான மூவ்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போது கோல்டு ப்ரைஸ் எல்லாம் மேலே போகுது, கீழே வருது, புடி இந்த நேரத்தில் பிடிச்சேன்னா நான் கோடீஸ்வரன். நீ கோடீஸ்வரனாரா இல்லை எங்கே கீழே போகிறியா தெரியாது. அப்புறம் தலையில் முக்காடு போடணும், ஐயோ தப்புன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இருக்கிறத பிடிக்கணுமே தவிர ஓடுறத பிடிக்கக்கூடாது. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், வேண்டாம். கவனமாக இருக்கணும். எல்லாம் விரயத்தில் இருக்காங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, போகலாம், அதில் பிரச்சனை வராது. செலவுகள் 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 3 மடங்கோ 4 மடங்கோ செலவு பண்ணி நான் காரியத்தை சாதித்தேன் நீங்கள் மாறு தட்டிக்கலாம். அதுபோல் சூழல் தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் செயல்பட்டாக வேண்டும். இந்த வாரம் கவனமாக இருங்கள். தேவையில்லாத பண விஷயத்தில் கமிட்மெண்ட்டை எடுக்காதீங்க. இப்படி இருந்தால் பரவாயில்ல. எவனான்னு ஓடிபி கேட்டு மொத்தமாக சூட்டின்னு போட்டான்னா அது இன்னும் பெரிய கஷ்டம். அதே போல் பார்த்திங்கன்னா, நான் வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், வீட்டை பூட்டுங்க. முக்கியமான விஷயங்களை பேங்க் லாக்கர்லேருந்து வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி பண விஷயத்தில் நம்ம உடைமைகளெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவசியமில்லாத செலவுகளை இப்பொழுது செய்வதை தவிர்ப்பது நலம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மன நிம்மதியோடு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.